அன்பு உறவுகளே, தமிழர் என்ற ஒரு தேசிய இனம் உலகத்தின் மூத்த குடி என்பதை நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை தமிழர் ஒரு மூத்த குடி என்பது. இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்ற பல்வேறு சான்றுகள், கல்வெட்டுகள் மற்றும் பல அகழ்வாராய்ச்சி முடிவுகள் அனைத்துமே தமிழரின் தொன்மை காலத்தை இன்னும் விரிவாக்கி கொண்டே போகின்றன. சமீப காலத்தில் கிடைத்திருக்கின்ற பல முடிவுகள் எதிர்பாராத காலத்தை, அதாவது இதுவரைக்கும் நம்ம எட்டி இருந்த காலத்தை விட இன்னும் தொன்மையான ஒரு காலத்தை தமிழர் என்ற தேசிய இனம் தனது தொடக்கத்தை பற்றி யோசிக்கும் போது அது விரிவாக்கி கொண்டே போகின்ற ஒரு சிந்தனை மரபு தான் இங்க இருக்கு. அப்படி ஒரு தொடக்க காலத்திலிருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அப்படிங்கிறப்போ அப்பவே ஒரு இனம் ஒரு இலக்கண நூல் அடைவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறது அப்படின்னா அந்த மொழியோட தொன்மை, அந்த இனத்தின் தோற்றம், இதையெல்லாம் பற்றி ஒரு சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃபினிட்னு சொல்லுவாங்களே, வரையறை அல்லாத அளவிற்கு ஒரு மூப்பு கொண்ட ஒரு இனமாக தமிழ் தேசிய இனம் விளங்குகிறது. இப்ப இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் முப்பாட்டன் முருகன் இனத்தின் கடவுளா மதத்தின் கடவுளா அப்படின்னு பாக்குறப்போ தமிழர் என்ற இனத்தின் மூப்பை விட இந்து மதம் என்ற சிந்தனை மரபின் வயது மிக மிக குறைவு. என்றால் இந்து என்பது ஒரு மதம் இல்லை. அதை தெளிவாக அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். இந்து மதத்தை பற்றி மிக தீவிரமான ஆய்வுக்கு உள்ளாக்கியவர் அண்ணல் அம்பேத்கர். இந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு ஏற்பாடுங்கிறார். ஒரு வணிகம் போல, ஒரு தொழில்முறை போல செய்யப்பட்ட ஏற்பாடு. ஏனென்றால் முதன்மையாக அந்த முதன்மைப்படுத்தப்பட்ட அந்த பிராமணர், சத்திரியர், வைசியர் என்று சொல்லப்படுகின்ற 4வது வர்ணம் சூத்திரர். அந்த முதல் 3 வர்ணங்கள் அது குறைவான ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு இனமாக இருந்திருக்கிறது, மக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழாகத்தான் பல கோடி மக்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஏற்பாடு தான் இந்து மதம் என்பது அம்பேத்கரோட முடிவு. அம்பேத்கர் இந்து மதத்தை மிக ஆழமாக ஆய்வு செய்யறப்போ அவருடைய இந்து மத தத்துவம்னு ஒரு புத்தகம் இருக்கு, மிக முக்கியமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு, இந்த சாதிங்கிற கட்டமைப்பின் மேல் தான் இந்து மதம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம மதத்தின் கடவுளா அப்படின்னு நம்ம தலைப்பிலே இருக்கு, அதனால நம்ம மதத்தை பத்தி விரிவா பேச வேண்டியிருக்கு. அப்ப மதத்தின் கடவுளா அப்படிங்கிறப்ப இந்து மதத்தின் கடவுளா, முருகன் என்பவன் இந்து மதத்தின் கடவுளா என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த சாதிகளுக்கு மேலதான் இந்த இந்து மதங்கிற கட்டமைப்பே கட்டப்பட்டிருக்கிறப்ப இந்த சாதியின் தோற்றுவாய் குறித்து அண்ணல் அம்பேத்கர் ஆய்வு செய்யறப்போ அதுல முழுக்க முழுக்க சுயநலமோ, வஞ்சகமோ, சூழ்ச்சியும், வரலாற்று திரிவுகளும், மூட நம்பிக்கைகளும் கலந்த ஒரு ஏற்பாடு அப்படின்றார். ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு அண்ணல் அம்பேத்கர். அதாவது இந்த சாதி அமைப்பை முதல்ல விவரித்த முன்னோடினா மனுவை சொல்றாங்க. மனு கூறும் இந்த சாதி அமைப்பின் தோற்றம் தான் என்ன அப்படின்னா, 4 வர்ணங்களை தவிர்த்த மீதி சாதிகள் கீழானவை. அந்த 4 மூல சாதிகளான அந்த சாதிகளை சேர்ந்த ஆண் பெண் கூடா ஒழுக்கத்திலேயே மற்ற சாதிகள் தோன்றின. அதாவது 4 பிரிவினை இருக்கு. இந்த 4 பிரிவினைக்கோட கூடா ஒழுக்கத்துலதான் மற்ற சாதிகள் தோன்றின அப்படிங்கிற மாதிரிதான் மனு சொல்றாரு. இத்தகைய சாதி பல்லாயிரக்கணக்கில் பெருக காரணமாயின. இந்த மனு சொல்றதின் அடிப்படையில் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கில் சாதி பெருகி மேலே இருக்கின்ற சிலரை மட்டும் வளமைப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. எனவே இந்து மதம் என்பது 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக, 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இந்துங்கிற ஒரு பொது சொல் கிடையாது. இந்த இந்து மதம் என்பதான ஒருங்கிணைப்பு கிடையாது. இப்ப நீங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோம்னா சைவம், வைணவம் என்று மிகப்பெரிய பிரிவினைகள் உண்டு. எனக்கு தெரிந்த காலகட்டத்திலேயே எங்க தாத்தா என்னோட குடும்பம் வைணவ குடும்பம், எங்க அம்மாவோட குடும்பம் சைவ குடும்பம். எங்க அம்மா வீட்டுல கடைபிடிக்கப்படுற மரபு சார்ந்த அந்த பிரார்த்தனை முறைகளை நான் அறிவேன். அதே போல எங்க அப்பா வீட்டுல கடைபிடிக்கப்படுற மரபு சார்ந்த, இது 2மே முற்றுமுதலுமாக முரணா இருக்கும். இவங்க பட்டை பூசிக்க மாட்டாங்க, நாமம் தான் போட்டுப்பாங்க. அதே போல அவங்க நாமம் பூசிக்க மாட்டாங்க. இவங்க திருப்பதிக்கு பயணம் மேற்கொள்றதுக்கு நிற்பாங்க. அதே போல அவங்க சைவ மத கோவில்களுக்கு பயணம் மேற்கொள்ள நிற்பாங்க. இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப இந்து மதம்னு எல்லாரையும் ஒன்னா திரட்டி இவர்கள் அத்தனை பேரும் இந்து அப்படின்னு யாரு பேர் வச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மதம் அரசியலோடு கலக்கப்படுறப்ப அது இன்னும் அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமாயிட்டே போதும்.
இப்ப தமிழோட மரபு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைத்திருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் பார்த்தா ஒரு நடுகள் மரபு அப்படின்னு அந்த மாங்குடி கிழார் வந்து பாடுறாரு சங்ககால பாடல்ல, கல்லே பரவின் அல்லது நெல் உகுத்து பரவும் கடவுள் இலவே, மரபு சார்ந்த நடுகள் மரபை தவிர வேற கடவுள் தமிழர் இனத்திற்கு கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து இப்ப தொல்காப்பியம் சொன்ன சேயோன் மேய மைவரை உலகும் அப்படின்னு சேயோன்றது முருகன், அது வந்து அது எங்கிருந்து எப்படி பொருந்ததுன்னா, அப்ப நடுகள் மரபை சேர்ந்த ஒரு வீரன் முருகனாக மதிப்பிடப்பட்டிருக்கலாம், ஒரு அரசன் முருகனாக மதிப்பிடப்பட்டிருக்கலாம், அவனுக்கு நடுகள் வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது மலையில் இருந்து கொண்டு மிக வீரமாக அறமாக ஆட்சி செய்த மன்னர்கள் முருகனாக கருதப்பட்டிருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமா இருக்கு. எனவே நாம் தமிழர் இனம் சார்ந்த சிந்தனைகள் தான் முருகன் வரலாற்றோட பொருந்தி வருதே ஒழிய வேறு எந்த இனத்துக்கும் இது போன்ற பொருத்தப்பாடுகள் கிடையாது. குறிஞ்சி நில தலைவனா முருகனை சொல்றோம், அதுதான் தொல்காப்பியமும் நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறப்போ அந்த அந்த திணையின் தலைவனாக இருந்தா அந்த அரசனாக இருந்தவன் வந்து ஒரு காலத்துல மிகச்சிறந்த போர்ல வீரத்துல அறத்துல ஈடுபட்டு பிறகு காலம் காலமாக அந்த வழி வந்த போக்கில் அவர் கடவுளாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் அதிகமா இருந்திருக்கு. இன்னொன்று, முருகனோட மற்றொரு வடிவம் வந்து வேலினை அடிப்படையாக கொண்ட வடிவம். வேலன்னே முருகன் வழங்க அழைக்கப்படுறாரு. பழங்கால முன்னர் வந்து வேட்டையினையும் உணவு சேகரித்தலையும் அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த காலத்திலேயே இந்த வேல் அந்த அல்லது வேலன் அந்த வடிவம். வேட்டையினை முடித்து வந்தவர்கள் மீண்டும் ஒரு முறை வேட்டையில் நடந்தவற்றை செய்து பார்க்கிறாங்க. அதுதான் அப்பதான் நாடகம், கூத்து போன்றவை எல்லாம் தோன்றியது. அப்போ அந்த வேலை எந்தவன் வந்து வேலை ஏந்தி நிற்கிற அந்த வேட்டைக்காரன், அந்த பிரதான வேட்டைக்காரன், அந்த வீரன் வந்து வேலனாக அவன் கருதப்படுறான். அந்த வேலன் தான் அந்த இனத்து மக்களை பாதுகாக்கிற தலைவனாக இருக்கிறான். அப்ப காலப்போக்கில் அந்த தலைவன் ஏதோ ஒரு போர்ல இறந்தப்ப அவன் கடவுளாக மாற்றப்பட்டு இந்த நாடகம் கூத்து வழியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இரையாக கடத்தப்படுறான். அப்போ வந்து ஒரு பூசாரிக்கு அருள் வரப்போ அவன் வேலேந்தி ஆடுறப்போ அந்த இறந்து போன அந்த வேலனே உள்ளுக்குள்ள போறான். அந்த பூசாரி ஆடுகின்ற அந்த அந்த ஆட்டம் தான் அந்த வெறியாட்டு. திருமுருகாற்று படையில சொல்றதும் அதுதான். அந்த வெறியாட்டுங்கிறதையும் தான் மிக தெளிவா அந்த கைலாசபதி புத்தகங்கள்ல அதை பார்க்க முடியும். இப்படி வந்து பல்வேறு சிந்தனைகள் முருகன் வழிபாட்டை ஒட்டி இருந்தாலுமே ரொம்ப ஆழமான சிந்தனை என்பது அவன் வந்து ஒரு இனத்தின் தலைவனாக இருந்திருக்கிறான். அப்படி தலைவனாக இருந்து ஒரு மலை மேலிருந்து ஒரு இனத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறான், நிலத்தை ஆட்சி செஞ்சிருக்கிறான், இறையாண்மையோடு ஆட்சி செஞ்சிருக்கிறான். அப்படி இறையாண்மையோடு வீரத்தோடும் மரத்தோடும் ஆட்சி செய்தவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முருகன் அல்லது வேலர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கே அறுபடை வீடு 6 வீடு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 6 இடத்துலயும் வந்து பழங்கால அந்த வீரம் செய்த முருகன்கிற பேர்ல, அல்லது முருகன்கிறது ஒரு பட்டமா கூட இருந்திருக்கலாம். ஒரு வரையறையின் அடிப்படையில் ஆட்சி செய்த மன்னர்கள் வந்து அந்த முருகன்கிற பட்டத்தை அடைந்திருக்கலாம். அப்போ வந்து மன்னர்களை அல்லது தங்களை காத்த வீரர்களை குல தெய்வங்களாக குல சாமிகளாக வழிபட்ட அந்த மரபு தான் முருக வழிபாட்டின் தோற்றுவாயா இருந்திருக்கு. இது நடுகள் மரபோட நிச்சயமா தான் இருந்திருக்கு. எனவே வந்து இடையில ஆரிய படையெடுப்புக்கு பிறகாக அல்லது இந்த மண்ணில் மற்ற இனத்தார் புகுந்ததற்கு பிறகாக நமது அடிப்படையில நம்மிடம் இருந்த முருக வழிபாடு களவாடப்பட்டுச்சு. நம்ம கிட்ட இருந்து கோவில்கள் பிடுங்கப்பட்டன, ஆலயங்கள் அபகரிக்கப்பட்டன, பூசை முறைகள் மாற்றப்படுது. அப்போ நிறைய திரிபுகள், வரலாற்று திரிபுகள் ஏற்பட நாம் ஆதியிலிருந்து கொண்டிருக்கிற அந்த நடுகள் மரபு அல்லது முருக வழிபாடு இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரியமயமாக்கப்படுகிற காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ஆரியத்தோட மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு கொள்கையை என்னன்னா, எதையும் தன்வயப்படுத்திக் கொள்வது. குறிப்பா தமிழர் என்ற அந்த ஒரு புராதன தேசிய ஒரு இனத்துல நிறைய அறிவியல் பூர்வமான ஆக்கப்பூர்வமான மெய்யியல் முறைகள் அவங்கள்ட்ட இருந்தது. இயற்கையை வழிபட்டாங்க, நடுகள் முறை அவங்கள்ட்ட இருந்தது. எல்லாமே ஒரு சயின்டிபிக்கா அவன் வாழ்ந்தான். அப்போ வந்து எளிதா மற்ற இந்த நிலத்தை நோக்கி வரவங்க ஈர்க்கப்படுறாங்க. வரப்போ அவங்க ஈர்க்கப்பட்டோடனே அதை அபகரித்துக் கொண்டு தன்வயப்படுத்தி இந்த முருக வழிபாட்டை வந்து அவரவர் வந்து அவங்கவுங்க இனத்திற்கு ஏற்றது போல மாற்றி இன்று கிடைக்கின்ற இன்னைக்கு நம்ம முருகனை நம்ம என்ன பண்றோம்னா, முருகனை வந்து நம்ம சொந்த இனத்தின் தலைவனை வந்து நமது இனத்தின் மூதாதையை வந்து நம்ம வந்து உள்ள நுழைந்து வழிபட முடியல, நம்ம தொட்டு வழிபட முடியல, நம்ம நினைச்ச பொருட்களை வைத்து வழிபட முடியல. சொல்லப்போனா முருகனுக்கு பிடித்த பொருட்களை வைத்து நம்மளால வழிபட முடியல. நமது வழிபாடு நம்மள்ட்ட இருந்து போயிடுச்சு. முருகனுக்கு புரியாத மொழியில் அவனுக்கு மந்திரங்கள் ஓதப்படுது.
இப்ப திருச்செந்தூர்ல கூட அந்த குடமுழுக்குல வந்து தமிழ்ல வந்து அந்த குடமுழுக்கு நடத்தணும்னு போராட்டம் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஒரு பூர்வகுடி தள்ளப்பட்டிருக்குன்னா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில நாம இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல மிக முக்கியமா நாம கருத வேண்டியது, இந்த இந்து மதம் என்பதை நாம வந்து ஏற்கக்கூடாது என்பதுதான் அடிப்படை சிந்தனை. ஏன் தமிழர்கள் வந்து இந்துக்கள் அல்ல அப்படின்னு நம்ம வீரத்தமிழர் முன்னணியில முதல் மாநாட்டுல நம்ம முதல் தீர்மானமா போட்டோம்னா, நாம் இந்துக்கள் என்று நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இந்தியாங்கிற செட்டப்பை நம்ம ஒத்துக்கிறோம்னு அர்த்தம். இந்துக்கள் என்று சொன்னோம்னா இந்த சாதியை ஏற்றத்தாழ்வு நம்ம ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம். நமது வாழ்வியல்ல முற்றுமுதலுமாக இந்த ஏற்றத்தாழ்வு முறையே கிடையாது. நம்ம இந்துக்கள் என்பதிலிருந்து என்ற அடையாளத்திலிருந்து நம்ம எப்ப மீண்டு வரோமோ அப்பதான் வந்து நாம வந்து நமது மரபு சார்ந்த மெய்யியல் முறைகளை மீட்டெடுக்க முடியுங்கிறது தான் அடிப்படை சிந்தனை. நம்ம முருகனை நம்ம வந்து தூக்கி பிடித்ததற்கான மிக முக்கியமான காரணமே அந்த நேரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் சிந்தித்தது என்னன்னா, வீதிக்கு வீதி பெருகிவிட்ட பிள்ளையார் கோவில்கள் மற்றும் வந்து பல்வேறு சாமி இங்க படையெடுத்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப சாய்பாபாவில இருந்து பல்வேறு சாமியை வந்து வடநாட்டுல இருந்து நம்மளை நோக்கி படையெடுக்கிறான். அப்ப நமது மரபு சார்ந்த மெய்யியல் முறைகளை மீட்டெடுக்க வேண்டியது, தக்க வைக்க வேண்டியது, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏதோ ஒரு வடிவத்துல எல்லாரோட மரபணுவிலையும் முருக வழிபாடுங்கிறது ஊறி இருக்கு. ஏன்னா ஒரு தொன்மம் நிறைந்த ஒரு வழிபாட்டு முறைங்கிறதுனால தமிழர் மரபணுவுல எளிதா ஊடுருவி இருக்கிற ஒரு வழிபாட்டு முறையா அந்த முருக வழிபாடு இருக்கு. ஒரு அடிபட்டா ஒரு எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முருகா அப்படின்னு ஒரு தமிழை வந்து அழைக்கிறதுங்கிறது மிக இயல்பான ஒன்றா இருக்கு. அம்மா அப்பாவுக்கு பிறகு அவன் அழைக்கிறது இறைனா முருகன் தான். இருந்துகிட்ட வந்து பெரும்பாலும் வந்து இவரேன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது எடுத்துக்காட்டா வச்சுங்களேன், வெங்கடாஜலபதியே, காளியே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. முருகா, அப்பனே. இதுதான் இந்த மரபு இருக்கு இல்லையா, இந்த மரபை தக்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இதை என்ன பண்றாங்க வந்தவனுங்க அத்தனை பேரும் இதை கைப்பற்ற முயற்சிக்கிறான். ஏற்கனவே ஒரு திராவிட கூட்டம் இருந்துகிட்டு கோவிலுக்குள்ள போகாத, கோவில சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லி நம்மள கோவிலுக்குள்ள போகாம தடுத்துட்டான். இன்னொரு கூட்டம் உள்ள இருந்துகிட்டு நீ கோவிலுக்குள்ள வராத, கோவிலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, இங்க இருக்கிற சாமி ஓ சாமி இல்ல, அந்த சாமி பேசுற மொழி ஓ மொழி இல்ல, அந்த மொழிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஊடுருவி முடிச்சுட்டான். இப்ப நமக்கு ரெண்டு விதமான பிரச்சனை, கோவில் உள்ளேயும் பிரச்சனை, கோவிலுக்கு வெளியும் நமக்கு பிரச்சனை. ஒரு தேசிய இனத்திற்கு இது போன்ற சிக்கல்கள் எப்படி எழுது பாருங்க. அப்ப ஒரு தொன்மை இனம் வந்து தனது மெய்யியல் முறைகளை தொலைச்சிட்டு நிக்குது. அப்போ ஒண்ணா மீட்க வேண்டியிருக்கு. அப்போ முருகனை நம்ம மீட்கிறோம். இப்போ முருகனை மீட்கிறப்ப நம்மள்ட்ட கிடைத்த முருகன் எப்படி இருக்கான், அமுல் பேபி மாதிரி கொழுன்னு ஆள் அழகா ஒரு பார்ப்பனர் விட்டு குழந்தை மாதிரி, பணக்கார விட்டு குழந்தை மாதிரி இருக்கிறான். இப்படி சாத்தியமா? நம்ம இனத்துல பிறந்த ஒரு குழந்தை சாத்தியமா? இப்ப கூட ஒரு பெரிய சிலை, ஒரு முருகன் சிலையை பாக்குறோம், குறுக்க அட்டகாசமா ஒரு பூணூலை போட்டு வச்சிருக்காங்க. பெரிய முருகன் சிலை கட்டிருக்கானா, மிகப்பெரிய முருகன் சிலை ஏதோ ஒரு ஊர்ல. அந்த சிலை பிரம்மாண்டமான சிலையில பார்த்தா குறுக்க பூணூல் போட்டிருக்கான். நாங்க பழனிக்கு போயிருந்தப்ப நான் கவனிச்சேன், முருகனுக்கு விபூதி அலங்காரம் பண்றாங்க, விபூதியால அபிஷேகம் பண்றப்ப அதுல குறுக்க ஒரு கொடை போடுறான் பூணூல் மாரி. நான் கூட அங்க கூட கேட்டேன், அது என்னங்க எங்க பாட்டனுக்கு விழா எலும்பா இல்ல நரம்பா, இது என்ன குறுக்க ஒரு கொடை போடுறீங்கன்னு அவன் என்னை பார்த்து முறைச்சிட்டு அவன் போயிட்டான்னு வச்சுங்களேன். அப்ப நமக்கு என்ன சிக்கலாகுதுன்னா, கோவிலுக்குள்ள நுழையாம பாத்துக்கிட்டவங்க, கோவிலுக்குள்ள சேர்க்காம பாத்துக்கிட்டவங்க, நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து நம்மள அங்கிருந்து நடத்திட்டான். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நாம இதை கைப்பற்ற தேவையா இருக்கு. இந்த கைப்பற்ற வேண்டிய கழகம் தான் இப்ப மெய்யியல் கழகமா மாறி போயிருக்கு. இப்ப நம்ம முருகனை தூக்கணும்னு நம்ம என்னமோ ஓட்டுக்காக தூக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து பிஜேபி காரன் தூக்குனான். அதுக்கப்புறம் இப்ப திமுக தூக்குறான். கடவுள் இல்லைன்னு சொன்னவனும் தூக்கிட்டா, கடவுள் உண்டு ஆனா அதை தொடர்வதற்கோ பார்ப்பதற்கோ தகுதி இல்லை அப்படின்னு சொன்னவனும் தூக்கிட்டான். இது எல்லாமே இந்த பொது சமூகமா இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. அதனாலதான் முருகனை எளிதா கைப்பற்றான். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பிடிவாதமா நம் இனத்தின் மூதாதைய அந்த வழிபாட்டு முறைய கைவிடாம நம்ம பாதுகாக்கணும். இப்ப முருகன்ட்ட இருக்கிற எல்லா விதமான நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா விதமான குறியீடுகளும் இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்திற்கான குறியீடா தான் அமைஞ்சிருக்கு. இப்ப தமிழ் என்பது வந்து முதலிய 247 எழுத்துக்கள் கொண்ட ஒரு மொழி. பழைய வட்ட எழுத்துல நம்ம பாக்குறோம், பேச்சு மொழியில பாக்குறோம். இதுல தமிழ் நிலத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கடவுள் வழிபாடு அப்படின்னு நமக்கு வந்து உருவ வழிபாடா நமக்கு இல்லை. அப்ப நமக்கு நடுகள் மரபு, நமக்கு வந்து மூத்தோர் வழிபாடு, முன்னர் வழிபாடு,
இயற்கை வழிபாடு இவைதான் இருந்து இருக்கு. அப்போ நம்ம சிற்பங்கள்ல நம்ம பாக்குறப்போ, நமக்கு இருக்கிற கல்வெட்டுகள்ல பாக்குறப்போ, ஒரு முருகனோட வேலை தூக்கிக்கிட்டு ஒரு முருகன் சிலையோ ஒரு சிற்பமோ இருந்துச்சுன்னா அங்க தமிழர்கள் பெரும்பான்மையா இருந்து வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த நிலப்பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க, அல்லது அந்த கோவில் உருவாக்கத்துல அவங்க வந்து பணியாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப கம்போடியாவில் இருக்கிற ஒரு கோவில்ல வந்து முருக சிற்பம் இருக்குங்கிறாங்க. அப்ப அந்த முருக சிற்பம்னா கம்போடியாவில் போய் அந்த புத்த மடாலய கட்டுறப்போ நம்ம ஆளுங்க பணியாற்றி இவன் வணங்குறதுக்கு அங்க முருகனை வச்சிருக்காங்க. இப்ப கம்போடியாவில் பௌத்த மடாலயம் கட்டுறப்போ இங்கிருந்து போன தமிழர்கள் மடாலயம் கட்ட போனவன் இவன் தனக்கான சாமியை வச்சு அங்க கும்பிட்டுருக்கான். அந்த சிற்பம் இந்த நொடி வரைக்கும் இருக்கு. அதே போல சைனாவில் இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கு, தெற்காசியா நாடுகள் பல மடாலயங்கள்ல முருக சிற்பம் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருக வழிபாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம் இனத்திலிருந்து அகற்றப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்க ஊர் சாமி மலையில நீங்க சாமி மலை தான் மலைமாங்க, சாமி மலை, சாமியோட மலை. அந்த மலையில நீங்க அந்த கோவில்ல போய் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமின்னு போட்டிருக்கான். சுப்பிரமணிய சுவாமி நம்ம முருகனை பார்க்க போறோம். எங்க இருந்து வந்தாங்க சுப்பிரமணிய சாமினா பூந்து ஆக்கிரமிச்சிருக்கிறான். இப்போ வழிபாட்டை வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டு தமிழின் முதுபெரும் அடையாளமா இருக்கக்கூடிய முருகனை வந்து தமிழர்கள்ட்ட அப்புறப்படுத்துகிற செய்யப்படுகிற சூழ்ச்சி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆழமா ஆய்வு செய்ய வேண்டியது. முருக வணக்கத்தின் மறுபக்கம் நேற்று கூட தம்பி தமிழன் 2 நாளைக்கு முன்னாடி தம்பி செந்தில்நாதன் பேசுறப்ப அந்த புத்தகத்தை பத்தி குறிப்பிட்டான். சிகரம் செந்தில்நாதன் மிக முக்கியமான ஒரு புத்தகம், முருக வழிபாட்டின் மறுபக்கம் ஒரு புத்தகம். அது நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், இந்த காலந்தோறும் இந்த முருக வழிபாடு எவ்வாறெல்லாம் மாறி வந்திருக்கு, எந்தெந்த வழியில முருக வழிபாடு மாறி இன்றைய நிலைமைக்கு அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. கொஞ்சம் 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 கொஞ்சமா படிச்சான். இந்த பழனி கோவில்ல நமது முருகனை வழிபாடு செய்தவர்கள் பண்டாரத்தார், அவர்கள்ட்ட இருந்து புடுங்கினான். இப்ப நம்ம திருச்செந்தூர் இருக்கு பாருங்க, திருச்செந்தூரை பத்தி ஏராளமான குறிப்புகள் இருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவிலை பத்தி பார்க்கணும்னாலே நம்ம கிட்டத்தட்ட வந்து அது எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவிலா அது வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப வியப்பா இருக்கு. சங்ககால இலக்கியங்கள்ல அதிக அளவு ஒரு முருகனை பத்தி பாடப்பட்டிருக்குன்னா அது திருச்செந்தூர் முருகன் தான். சங்க காலத்துல திருச்செந்தூர்னு பேர் இல்ல, அந்த திருச்செந்தூர்ல கடல் அலைகள் வந்து ஓயாமல் மீண்டும் மீண்டும் கரைக்கு வந்து முருகனின் காலடிகளை தொட்டுட்டு போனதுனால அந்த அந்த ஊரை வந்து அலைவாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. பிறகு சீரலை வாய்னு அழைக்கிறாங்க. அதற்கு பிறகு திருச்சீரலை வாய்னு அழைக்கிறாங்க. அதுவே நாளடைவுல மருவி திருச்செந்தூரா மாறுதுன்னு சொல்றாங்க. திருச்செந்தூருக்கு மிக அருகில் இருக்கிற ஊர் தான் கொற்கை. கொற்கை துறைமுகம் இருக்கு இல்லையா, பாண்டியர்களின் தலைநகரமாக இருந்தது அந்த கொற்கை மாநகரம். அப்போ திருச்செந்தூர் முருக வழிபாட்டிற்கு உடைய ஊர், அது மிக சிறப்பான செழிப்பான ஒரு ஊரா இருந்திருக்கு. திருச்செந்தூரை பத்தி தொல்காப்பியத்துல, புறநானூறுல, அகநானூறுல, திருமுருகாற்றுப்படையில, சிவப்பதிகாரத்துல, திருப்புகழ்ல, கந்த புராணத்துல, கந்தர் கலி வெண்பாவில பல நூல் வந்து திருச்செந்தூரோட பழமை சிறப்பை நமக்கு தெளிவா சொல்றாங்க. தொல்காப்பியத்துல திருச்செந்தூரை வந்து முருகன் தீம்புணல் அலைவாய் அப்படின்னு சொல்றாங்க. புறநானூற்றுல பார்த்தா வெண்டலை புணரி அலை குஞ்செந்தில் நெடுவேல் நிலை இமைய காமர் வியந்துரை அப்படின்னு சொல்றாங்க. அகநானூற்றுல பார்த்தா திருமணி விளக்கு நிலை வாய்ச்செரு மிருகுச்சை அப்படின்னு சொல்றாங்க. திருமுருகாற்றுப்படையில பார்த்தோம்னா உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழிச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அலைவாய்ங்கிற பேர் வந்து எல்லா இலக்கியங்கள்லயும் ஒரு சான்று அமைந்திருக்கிறப்போ, அப்ப அந்த அலைவாயில, அந்த சீரலைவாயில இருக்கிற, அந்த திருசீரலைவாயில இருக்கிற அந்த செந்தில்நாதன் வந்து எப்பேற்பட்ட ஒரு தொன்மை கொண்ட ஒரு வழிபாட்டு கொண்டவனா அது ரொம்ப யோசிச்சு பாருங்க. சிலப்பதிகாரத்துல வந்து முருகனோட வேலாயுதத்தை பத்தி இளங்கோவடிகள் சிறப்பித்து பாடுறாரு. அதுல அந்த வேலை கொண்டு நிக்கிற அந்த வேலின் பெருமையை சொல்ல வந்து அவரு தமிழ்நாட்டுல சிறப்பான முருக தலங்களை பத்தி வரிசையா சொல்றாரு. அதுல முதல் இடம் பார்த்தோம்னா திருச்செந்தூருக்கு தான் இருக்கு. சங்க காலத்திற்கு பிறகு வந்து நிறைய முருகனடியார்களும் திருச்செந்தூரை முன்வைச்சு தான் பாடியிருக்காங்க. அந்த குமரகுபரா இருக்கட்டும், அருணகிரிநாதரா இருக்கட்டும், பகடி குத்தரா இருக்கட்டும், வெற்றி மாலை கவிராயரா இருக்கட்டும், அவங்க எல்லாம் திருச்செந்தூரோட மகிமையை வந்து பட்டியலிட்டு சொல்றாங்க. கந்தசஷ்டி கவசம்னு பாடுறோம் இல்லையா, அதை எழுதினவர் தேவராய சாமிகள், அவர் திருச்செந்தூர் தலத்துலதான் உட்கார்ந்து அதை பாடி இருக்கிறாரு. இப்படி இலக்கியங்களோட மிக நெருங்கிய தொடர்பு. அருணகிரி எழுதின திருப்புகள்ல 84 பாடல்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை பத்தி பாடு. இப்படி ஒரு கடவுள்
ஒரு இறை அல்லது ஒரு தொன்மம் அல்லது ஒரு நம்பிக்கை வேறு எந்த இடத்துலையும் இப்படி இலக்கியங்களோடு பின்னி நிற்கல, இப்படி கலந்து நிற்கல. தமிழ்ல மட்டும்தான் முருகன்கிற இறை அல்லது நம்பிக்கை அல்லது தொன்மம் எல்லாமே அது இலக்கியங்களோடு நமக்கு கிடைத்திருக்கின்ற சான்றுகளோடு கல்வெட்டு ஆதாரங்களோடு சேர்ந்து பயணிக்குது. அப்போ ஒரு இனத்தின் கடவுள் அப்படின்னு நம்ம உறுதியா நம்ம நிறுவிட முடியும். அப்ப இந்து மதத்திற்கும் முருகனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானா? இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மதம் ஒரு ஏற்பாடு, சாதிகளின் மீது கட்டப்பட்ட ஒரு நயவஞ்சக ஏற்பாடு. தமிழர்கள் இந்துங்கிற அடையாளத்தை மறுக்கணும். மறுத்தால்தான் நம்ம தொன்ம அடையாளத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்போ ஒவ்வொரு இனமா ஒவ்வொரு தேசிய இனமா இந்து மத அடையாளத்திலிருந்து வெளியே போற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப எடுத்துக்காட்டா சீக்கியர்கள் நம்மள்ட்ட வந்து அந்த மே 18 வந்து பேசினார் இல்லையா ஜக்மோகன், அவர் இந்தியாங்கிற செட்டப்பை மட்டும் எதிர்க்கல, தேசிய இனங்கள் உரிமையை மட்டும் இருக்கல. சீக்கியர்கள் நாங்கள் தனித்துவ மரபினத்தை கொண்டவர்கள், தனித்த மெய்யியல் நம்பிக்கைகளை கொண்டவர்னு அவர் சொல்றாரு. அவர் நம்ம கட்சி தொடக்க விழாவுக்கு கட்சி மாநாட்டுக்கு வந்திருந்தாரு 2015 நினைக்கிறேன். அப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அவர் எங்கள்கிட்ட சொன்னாரு, நீங்க முதல்ல உங்களுக்கு இருக்கிற ஹிந்து ஐடென்டிட்டில இருந்து வெளில வாங்க. இந்த இந்து அடையாளம் தான் உங்களை இந்தியராக்குது. இந்த இந்து அடையாளம் தான் உங்களை சாதி மதமா பிரிக்குது. இந்த இந்து அடையாளம் தான் உங்களை மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கிய உங்கள் இறையாண்மையை மறுக்கின்ற ஒரு அடையாளமா இருக்கு. இந்த அடையாளத்திலிருந்து வெளில வாங்க அப்படிங்கிறப்பதான் நம்ம வீரத்தமிழர் முன்னணி தொடங்குறப்ப அந்த சிந்தனையோட ஓட்டத்திலே அண்ணன் சீமான் இருந்ததுனாலதான் தமிழர்கள் இந்துக்கள் அல்லன்னு அறிவிச்சிட்டார். இன்னைக்கும் இந்திய அரசியல் கட்சிகள்ல ஒரு கட்சியின் தீர்மானமா இருக்கிறது தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு தீர்மானமா இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அது நமக்கு தனிப்பட்ட பெருமை. சாதி மறுப்பு பேசுறவங்க, சமய மறுப்பு பேசுறவங்க, கடவுள் மறுப்பு பேசுறவங்க, ஒரு தமிழர் என்ற தேசிய இனத்துக்கு வரையறை சொல்றப்ப நம்ம சொல்றோம்ல, தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வேற எந்த கட்சிக்கும் இல்லை. அப்ப அடுத்தது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வரோம், முருக வழிபாடு. அப்ப தமிழரின் தொன்மையான தெய்வங்கள் எது எது அப்படின்னு பார்க்க அது முதல் இடம் நம்ம முருகனுக்கு தான் இருக்கு. அப்போ முருகனை நம்ம கைப்பற்றணும். அப்போ முருகனுக்குன்னு ஒரு உருவத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில அந்த வரையப்பட்ட உருவம், கண்டடையப்பட்ட உருவம்ங்கிறது வந்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அந்த அந்த உடல் வலிமை, அந்த வீரம் செறிந்த தோற்றம், பொலிவு, அது எல்லாமே உள்ளடக்கி அந்த உருவம் அந்த அந்த ஓவியத்தை வரைஞ்சாங்க. அது வரையறப்போ அண்ணன் சீமான் வந்து ரொம்ப குறிப்பா அதுல திருத்தங்கள்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு இடங்கள்ல அந்த முருகன் வந்து இன்னைக்கு பரவி நிற்கிறது நமக்கு பெருமகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நாமே வந்து முருக வழிபாடு நடத்துறப்போ அந்த முருகனை வைத்துக் கொண்டுதான் நம்ம முருகனை நம்ம வழிபாடு நடத்துறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு மாறப்போ இந்த பழைய இந்த அமுல் பேபி முருகன் இல்லாம போய், ஐயர் வீட்டு முருகன் இல்லாம போய் நம்ம முருகன் நிலைநிறுத்தப்படுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அது நம்ம கொண்டு போய் தேவையா இருக்கு. இப்ப அதற்கு நம்ம வந்து இனிமேல் வந்து கோவில்களுக்கு போகாம இருப்பது முற்போக்குத்தனம் என்பதோ அல்லது புரட்சியின் அடையாளம் என்பதோ நினைச்சிட்டு முட்டாள்தனமா இருந்துடக்கூடாது. கோவில்களுக்கு போகணும். கோவில்களுக்கு போனாதான் நமது வரலாறை தெரிஞ்சுக்க முடியும். கோவில் என்பது வெறும் இது கிடையாது. கோவில்ங்கிறது சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டும் இல்ல, அது ஒரு ஆவணம், டாக்குமெண்டேஷன். நமது முன்னோர் நமது வரலாற்றை ஆவணமா செஞ்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும். அப்ப அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம கோவிலுக்கு போகணும். இங்க கும்பகோணத்துல ஒரு கோவிலுக்கு போறேன், படையாறை பக்கத்துல. அந்த கோவிலுக்கு போறப்ப அந்த கோவில்ல வந்து குந்தவை நாச்சியார் சிலை இருக்கு. அந்த குந்தவை நாச்சியார் சிலை வந்து பிரகாரத்துக்கு வெளியே இருக்கு. அப்புறம் அடுத்தது வந்து நாயக்கர். அப்ப குந்தவை நாச்சியார் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜராஜ சோழனோட அக்கா. அப்ப 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அதற்கு பின்னால் வந்த நாயக்கர்களோட சிலை வந்து கோவிலோட கற்பகிரகத்துக்கு அருகில் இருக்கு. அப்போ ஒரு தமிழச்சி சிலை வந்து ரொம்ப இதாகவும் இருக்கு, படையெடுத்து வந்தவங்களோட சிலை உள்ள போயிடுது. இது நம்மளால பார்க்க முடியுது, பக்கத்துல இன்னும் பார்த்தாங்க. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, அந்த கோவிலை கட்டி அதற்கான வழிபாட்டு முறைகளுக்கு உதவி செய்து அதை நிர்வகிச்சது குந்தவை நாச்சியாரா இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகாக 10 நூற்றாண்டுகளுக்கு பிறகாக படையெடுத்து வந்தவன் என்ன பண்றான்னா, கண் சிலையை கொண்டு போய் பக்கத்துல வச்சிடறான். அப்போ இப்படியாக ஒவ்வொரு இடத்துலையும் தமிழரோட வழிபாட்டு முறைகள், தமிழரோட மரபியல், செவியல், அந்த வழிபாட்டு முறைகள் ஒன்று ஒன்றா தொலைக்கப்பட்டு நாம கோவில்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கோம். இப்ப அதுல முதல் அடையாளமா நம்ம முருகனை நாம் வந்து மீட்டெடுக்க வேண்டிய தருணத்துல நம்ம நிக்கிறோம். இப்ப
முருகனுக்கு வந்து தைப்பூச தண்ணிக்கு ஊர்வலம் நடத்துறோம். இப்ப கும்பகோணத்துல வந்து நடத்துறப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த ஊர்வலத்தை தொடங்கி வைப்பது யாருன்னா, முருக வழிபாட்டு அந்த ஊர்வலத்தை வேல் ஊர்வலத்தை தொடங்கி வைப்பதானா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய ஒரு தமிழனை வச்சு நாங்க வந்து தொடங்க வைப்போம். ஏன்னா அவன் வந்து முருகன் வந்து எனக்கு மட்டும் பாட்டான்ல, உனக்கு தாண்டா பாட்டேன், நீ மார்க்கம் மாறி இருக்க, நீ இஸ்லாமியனா மாறி இருக்க, அதே மாதிரி கிறிஸ்தவரா மாறி இருக்கிற, ஆனா உனக்கும் எனக்குமான பாட்டன் முருகனா இருக்கலாங்கிறதுக்கான ஒரு செய்தியா நாங்க செய்வோம். இது எல்லாமே அண்ணன் சீமானோட சிந்தனையில் உதித்த விஷயம் தான். ஒண்ணா அவர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் தான். அப்போ ஒரு இனம் வந்து அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, ஒரு இனம் தனது வழிபாட்டு உரிமைகளையும் முழு விடுதலை அடைய வேண்டியது அவசியம். நமது வழி வந்த வரலாற்று ரீதியாக வந்த மரபு ரீதியாக வந்த வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுத்து அதுல இறையாண்மையோட நம்ம விளக்கணும். நம்ம கோவில்ல தமிழ்ல தான் மந்திரம் ஓதப்படணும், தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், குடமுழுக்கு தமிழ்ல தான் நடத்தணும், தமிழர் நாம ஒரு உறுதிப்பாடு எடுக்கணும். இனிமே திருமணம் செய்யறப்போ ஐர வச்சு பண்ணக்கூடாது, தமிழ் முறைப்படி தான் செய்யணும், தமிழ் முறைப்படி நம்ம செய்யணும். அப்ப தமிழ் முறைப்படி திருமணம் செய்வதற்கான குழுக்கள் உருவாகணும். அதற்கான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த தலைமுறை நம்ம பார்த்து வச்சாதான் அடுத்தடுத்த தலைமுறையில நாம இது போன்ற வழிபாட்டு முறைகளை, இந்த தனித்துவ முறைகளை பாதுகாக்க முடியும். அதுக்கு இந்த தலைமுறையில வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதனால்தான் இந்த வேலைகளை பார்ப்பதற்காக தான் அண்ணனால் தொடங்கப்பட்டதுதான் வீரத்தமிழர் முன்னணி. சொல்ல போனால் அரசியல் பணிகளை தாண்டி மிக முக்கியமான பணி வீரத்தமிழர் முன்னணிக்கு இருக்கு. அவங்க எதிர்கால தலைமுறை வரைக்கும் இதை கடத்திட்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப தைப்பூசம்னா விழா எடுக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் தமிழர் வழிபாட்டு முறை, தொன்ம முறை மற்றும் எல்லாவற்றிற்குமான ஒரு கழகத்தை செய்து அதை கைப்பற்றணும். கோவிலுக்குள்ள பூந்தவனை அடிச்சு விரட்டணும். கோவிலுக்கு வெளில நின்றுட்டு கோவிலுக்கு போகாதவனை துரத்தி அடிக்கணும். ரெண்டு பேரையும் வெட்டிட்டு கோவிலை நாம கைப்பற்றணும். தமிழர்கள் நாம கைப்பற்றணும். தமிழர்கள் இனத்துல சாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது கிடையாது. சொல்ல போனா சாதியே கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த இடைவந்த சாதிய நகர்த்தி வச்சுட்டு இந்த இன ஒருமை அடைந்தால் முருக வழிபாடு மட்டுமல்ல, எல்லா வழிபாட்டையும் நம்ம கைகொள்ள முடியும். இங்க கொற்றவை வழிபாடு இருந்திருக்கு, ஏராளமான வழிபாட்டு முறைகள் தமிழர் நிலத்துல இருந்திருக்கு. இப்ப இந்த பக்தி காலத்துல, அதாவது இந்த புராண இதிகாசங்கள் புகுந்த காலத்துலதான் ஒவ்வொன்னா இங்க திணிக்கப்பட்டிருக்கு. நம்ம எடுத்துக்காட்டா வந்து நம்ம திருவிளையாடல் படம் பாக்குறோம். அந்த படத்துல கூட நீங்க பாருங்க, அந்த ஆரிய கடவுள் பிள்ளையார் வந்து அம்மா அப்பா சுத்தி நாணப்படத்தை வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா தமிழனா இருக்கிற முருகன் நேர்மையா இருப்பான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. வேணும் மேலும் உடல் பலு கொண்டவன், உலகத்தை தானே சுத்தி வரும்னு சொல்லிட்டு சுத்திட்டு வருவான். அவனால் உலகத்தை சுற்றுற அளவுக்கு கூடிய உடல் வலிமை உண்டு, வீரம் உண்டு, நேர்மையும் உண்டு. ஏன்னா வந்து அவன் ஒரு மூத்த குடி, அறம் தோய்ந்த மூத்த குடியின் மகன் வந்து என்ன பண்றான், சொன்ன சவாலை ஏத்துக்கிட்டு உலகத்தை சுத்தி வரான். ஆனா இவரால் இட்டுக்கட்டிய கடவுள் என்ன பண்றாரு, எளிதா வந்து அம்மா அப்பான்னா உலகம், உலகம்னா அம்மா அப்பான்னு சுத்தி வந்து நாணப்படத்தை வாங்கிட்டு போயிறாரு. ஒரு கதையா இருந்தாலுமே சொல்றேன், ஒரு கட்டுக்கதையில கூட தமிழன் என்பவன் ஏமாறக்கூடியவனா இருக்கிறான். இன்னொன்னு அவன் தன்மானத்தோட இருக்கிறான். கிட்ட வந்து பாக்குறான், ஏமாத்தப்பட்டுறான். இனிமே எனக்குன்னு ஒரு உலகம், எனக்குன்னு ஒரு கொடி, எனக்குன்னு மக்கள் நான் வச்சு நான் தனியா போனா அவன் தனியா வந்து பயணி மலை வேணா வந்து நின்னுறான். ஒரு கதையில, ஒரு செவி வழி கதையில கூட நமக்கு நமது கடவுளை அவ்வளவு தன்மானம் மிக்கவனாகவும், அதே சமயத்துல வரலாற்றின் போக்கில் ஏமாந்தவனாகவும், அதே சமயத்துல நேர்மை கொண்டவனாக அறம் வாய்ந்தவனாகவும் காட்டப்படுறான். இது எல்லாமே குறியீடுகள் தான், நம்ம எடுத்துக்க வேண்டிய குறியீடுகள் தான். அப்ப முருகன்ட்ட இருந்த அதே வீரம், அதே அறம் தான் நமது மாவீர தெய்வங்கள்ட்ட இருந்தது, நமது தேசிய தலைவர்கிட்ட இருந்தது. இது எல்லாத்தையும் ஒப்புமை பண்ணி பாருங்க. அந்த நேர்மை தான், வழி வந்த அந்த நேர்மை தான் காலந்தோறும் கடத்தப்பட்டு நம் மரபணுல ரத்தமா ஓதிக்கிட்டு இருக்கு. எனவே முருக வழிபாடு என்பது வெறும் கடவுள் வழிபாடு மட்டுமல்ல, நம் இனத்தை மீட்பதற்கான மாபெரும் ஆயுதம். அதனால்தான் இந்த முருகன், திருச்செந்தூர் முருகன் கோவில்ல குடமுழுக்கு நடத்தப்படுறப்போ நாம கைப்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி நம்ம போராடி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து சண்டை போட்டு நம்ம நிறுவ வேண்டிய தேவை இருக்கு. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, இனிமேல் முடியாதுங்க. தீவிரமா இறுக்கி பிடிச்சிடணும். ஏன்னா ஒரு அழிவுக்கு பிறகு ஒரு தேசிய இனம் தன்னைத்தானே மீறடிச்சு கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தில் இறங்கியிருக்கு. யூதர்கள் எப்படி 2ஆம் உலக போருக்கு பின்பாக எப்படி அவங்க மீறடிச்சு கொண்டு இஸ்ரேல்னு ஒரு நாட்டை அடைந்தார்களோ, அதே போல நமக்கு கண்முன்னாக நமது தலைமுறையில் நடந்த 2009 அழிவுக்கு பிறகாக நம்ம ஒண்ணா நம்ம மீட்க தொடங்குறோம். நம்ம அரசியல் விடுதலை அடைய வேண்டியிருக்கு, மெய்யியல் விடுதலையை நம்ம அடைய வேண்டியிருக்கு, நம்ம கல்வி பண்பாடு பொருளாதார விடுதலையை நம்ம அடைய வேண்டியிருக்கு, நம்ம இந்த சாதி மத பிளவுகள்ல இருந்து மீண்டு வந்து இன ஒருமை அடைய வேண்டியிருக்கு. இப்படி எல்லா பலவிதமான
அமர்வுகள்ல இருந்து நம்ம வந்து பல விஷயங்கள்ல வந்து நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நமக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது. ஒரு இனம் இதிலிருந்து மீளெழுச்சி கொண்டு ஒரு தனித்த இறையாண்மை கொண்ட ஒரு தேசிய இனமா உருவாகி தனக்கென நிலப்பரப்பை அடையும் போதுதான் அது முழுமையடைந்ததா கருதப்படும். அதற்காக தான் நம்ம முருகனை தூக்கி பிடிச்சி நிக்கிறோம். நமது மூதாதைன்னு பெருமை பொங்க நிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலையும் முருக வழிபாடு இருக்குன்னா வெறும் முருகனை நம்ம கும்பிடுறது இல்ல. நம்ம மனசுல அந்த முருகனோட படத்துக்கு முன்னாடி நின்னாலுமே கூட இதற்கு முன்னதாக இந்த மொழிக்காக இந்த இனத்திற்காக போராடி சேர்த்த எல்லாரையும் முருகனா நினைச்சு நம்ம கும்பிட்டுறோம். நம்ம திருச்செந்தூர்ல பாக்குறதா தான், பயணியில பாக்குறதா தான், திருப்பரங்குன்றத்துல பாக்குறதா தான், இந்த அறுபடை வீடுகள்ல எல்லாத்தையும் பாக்குற முருகன்ங்கிறது அது ஒரு வகையான மாவீரர் வழிபாடு தான். தனித்தனியா மாவீரர்களை வைத்து நம்ம கும்பிட முடியாது, நடுவில் வச்சு வணங்க முடியாது. எனவே ஒரு கோவில்ல போய் முருகனை நினைச்சு ஒரு வீரனை நினைச்சு கும்பிடுறப்ப எல்லா மாவீரர்கள் அவங்க நினைச்சு நம்ம கும்பிடுறோம். ரெயின்போ வாரியர்ஸ்னு ஒரு படம் உண்டு, தேடி பாருங்க. மிக முக்கியமான ஒரு படம். தைவான் நாட்டை சேர்ந்த, தைவானுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நிலப்பரப்பை சேர்ந்த ஒரு படம். ஒரு பூர்வகுடிக்கும் தைவான் நாட்டு அரசுக்கும் இடையில நடக்கிற போரை பத்தி சொல்ற படம். அந்த பூர்வகுடி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இனத்திற்காக, நிலத்திற்காக, மொழிக்காக உயிர் நீத்தவங்க எல்லோரும் போராளிகளாக ஒரு நாள் வானவில் பாலத்துல சந்திப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை உண்மைன்னா நமக்கும் நம்ம இனத்திற்கென்று ஒரு தனி வானவில் பாலம் ஒரு நாள் உருவாகி இருக்கும். நாமும் ஒரு நாள் அந்த வானவில் பாலத்தில் நடக்கிறப்போ நம்ம அங்க யாரை பார்க்கலாம்? மாவீர தெய்வங்களை பார்க்கலாம், ஐயனாரை பார்க்கலாம், கொற்றவையை பார்க்கலாம், அந்த வரிசையில மாவீரர்களை எல்லா மாவீரர்களையும் பார்க்கலாம், இதுவரைக்கும் மொழிப்போர் ஈகிகளை பார்க்கலாம், எல்லாரையும் நாமும் பார்க்கலாம். ஒரு பூர்வகுடியின் தொன்ம நம்பிக்கை வானவில் பாலம்ங்கிறது உண்மைன்னா நாமும் ஒரு நாள் இறந்த பிறகு அந்த வானவில் பாலத்துல போறப்போ நாமும் இவ்வளவு அத்தனை பேரையும் நம்ம சந்திப்போம். அப்படி இருக்கப்போ அங்க நாம சந்திக்கிற ஒரு மகத்தான மனிதனா முருகன் நிற்பான். அப்படிங்கிறப்போ ஒரு தமிழ் தேசிய இனத்தின் ஒரு தொன்மை மிக்க ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய முருகனை நாம் மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதாவது இடைக்காலத்துல வந்த கந்த புராணம் போன்ற பல்வேறு இதிகாச புராணங்கள்ல இருக்கிற சில குறியீடுகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அதை முற்றிலுமா நம்ம அதை பொருத்தி நம்ம முருக வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. நான் தம்பி வீரத்தமிழர் முன்னணியை சேர்ந்த தம்பி செந்தில்நாதன் போன்றோருக்கெல்லாமே சொல்லுவேன், முருகனுக்கான வரலாறு ஒண்ணு தனித்து எழுதப்படணும், அது ஆவணப்படுத்தப்படணும். இதுவரைக்கும் செய்திருக்கின்ற ஆவணங்கள் போதாது. விக்டர் ஐயா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு செய்யணும். அதே போல எல்லோரும் அதுவே எல்லா அறிஞர்களும் சேர்த்து ஒரு தொகுப்பு நூலாக முருகனை பத்தி மட்டுமே ஒரு தொகுப்பு நூலாக நம்ம கொண்டு வரணும். அது எதிர்வர தலைமுறைகளுக்கு முருகன்கிறவன் ஒரு தனித்துவ ஒரு இனத்தின் கடவுளாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு தொன்மமாக விளங்கி இருக்கிறான் என்பதற்கு சான்றுகளோட நம்ம சொல்லணும். இலக்கிய இலக்கண சான்றுகளோட நம்ம சொல்லி நம்ம நிறுவி வைக்கணும். அதை நம்ம கொண்டு போகணும். தம்பி செந்தில்நாதன் கூட இதே தலைப்புல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். ஒரு சின்ன புத்தகம் தான், ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். முருகன் இனத்தின் கடவுளா மதத்தின் கடவுளாங்கிற தலைப்புல தமிழ் வெளியீடா வந்திருக்கு. அந்த புத்தகம் நமது பதிப்பகங்கள்ல கிடைக்கக்கூடும். அதை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க. காலந்தோறும் வழி வழியாக வந்த இந்த முருக வழிபாடு இந்த நாள் வரைக்கும் அழியாமல் பாதுகாத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் முருகனோட மரபணுவும் இந்த இனத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தை உடம்புக்குள்ள ஓடுற மரபணுவும் ஒன்னா இருக்கிறது தான். ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. முருகன் மேல கும்பிடுறப்ப நமக்கு ஒரு சிரிப்பு ஏற்படுது, ரொம்ப நெருக்கமா உணர்றோம். நம்ம துயரத்தை, நமது மகிழ்ச்சியை, நமது வெற்றியை, தோல்வியை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அல்லது கேட்டு பெறக்கூடிய ஒரு இறையாக, தெய்வமாக முருகன் விளங்குறான். அந்த முருக வழிபாட்டைத்தான் நாம் காலந்தோறும் கைப்பற்றி அதை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இப்ப திருச்செந்தூர்ல இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியில தமிழ்ல மந்திரங்கள் ஓதப்படுங்கிற வேலையை நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஏற்கனவே தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அது நடந்தப்போ மிகப்பெரிய சிலிர்ப்பு. நாங்க எல்லாரும் அங்க இருந்தோம். தம்பி செந்தில்நாதன் போய் மதுரையிலிருந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை முதல்ல தஞ்சாவூர் பெரிய கோவில் அந்த கோபுர கலசத்துல தமிழ் ஓதப்பட்டப்ப உடம்புல ஏற்பட சிலிர்ப்பு இருக்கு பாருங்க. அது எந்த காலத்திலையும் நமக்கு அது வரைக்கும் ஏற்படாத ஒரு சிலிர்ப்பு. ஏன்னா இறைகிட்டா மிக நெருக்கத்துல நாம வணங்குற இறையின் அருகில நமது மொழி ஓதப்படுது. சொல்ல போன இறையின் தாய்மொழி ஓதப்படுதுங்க. அது சாதாரண நடவடிக்கை இல்லை. அதை நம்ம நடத்துறதுக்கு நம்ம இத்தனை கடமை செய்ய வேண்டியிருக்கு. இங்க தமிழ்நாட்டுல திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சி தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எதிரான ஒரு கட்சி. இது தடதான் போடும். ஏன்னா அவனுக்கு தமிழர் என்ற ஓர்மை ஏற்பட்டுடுச்சுன்னா இங்கே திராவிடர் ஆள முடியாது.
திராவிடர் அரசு அதிகாரத்துல இருக்க முடியாது. எனவே இன ஒருமை ஏற்படாம பார்த்துக்கிட்டு எப்பெல்லாம் இந்த மொழி மீட்சி கொள்ளும் எழுச்சி கொள்ளுங்கிறப்ப பாக்குறப்ப சரியா ஒரு தடையை போட்டுறது. ஏன் ஒரு அரசாங்கத்துக்கு, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு இது எதுக்குங்க ஒரு போராட்டம் நடத்தணும்? ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நோக்கமா இருக்க வேண்டியது இல்லைங்க அது. தமிழ்நாட்டில் நடக்கிற, தமிழரால் கட்டப்பட்ட தமிழ் இறைவன் முருகனுக்கு நடக்கிற ஒரு குடமுழுக்கு விழாவில் தமிழ மந்திரங்கள் ஓதப்படும் கேட்கறது அவ்வளவு பெரிய சட்டத்திற்கு புறம்பான விஷயமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல மறைமுகமான சரி இருக்கு. நாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் பலகையெல்லாம் வச்சிருப்போம். ஆனா நீ தமிழ்ல குடமுழுக்கு கேட்டா உன்னோட போராட்டத்துக்கு நாங்க தடை விதிப்போம். தமிழ்ங்கிறது எங்கேயும் வராம பார்த்துப்போம். ஆட்சி மொழியிலையோ அதிகார மொழியிலையோ வழக்காட்டு மொழியிலையோ தமிழ் வராம பார்த்துப்போம். ஆனா தமிழுக்கு நாங்க தான் செய்தோம், தமிழின தலைவர் எங்க அப்பா தான் கேட்டுக்கிறதுக்கான வாழ் மட்டும்தான் எங்களோடது. அப்போ ஒரு தேசிய இனம், அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் கூட்டம் இது போன்ற திராவிட மயக்கத்திலிருந்து வெளில வரணும். அதற்கு நம்ம பற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயம் முருக வழிபாடுதான். நானுங்க தீவிரமான பெரியாரியவாதியாக இருந்தவன் தான். நான் 2009 ஒரு தமிழ் முழக்கத்துல நான் ஒரு கட்டுரை எழுதினேன். 2009 2010 அந்த ஆண்டு காலத்துல இந்த காங்கிரஸ் 63 2012 63 தொகுதி வாங்கிட்டான். நான் 63 தொகுதி வாங்கினோடனே நான் 63 நாயன்மார்களை ஒப்பிட்டு, எனக்கு நாயன் அது வரைக்கும் நம்ம பெரியாரியவாதியா இருந்து நாயன்மார்களை பத்தி, தேவாரம் திருவாசகத்தை பத்தி நம்ம கிண்டலாகவும் கேலியாகவும் கடவுள் இல்லைன்னு பேசின ஆள் தானே. அந்த கூட்டத்துல, இந்த திருட்டு கூட்டத்தில் இருந்தவன் தானே நானும். நான் பட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டேன். 63 திருடர்களும் 63 நாயன்மார்கள் என்ற தலைப்புல அது மாதிரி ஒரு கட்டுரை. அதாவது ஒவ்வொரு நாயன்மாரையும் பத்தி, அவர்கள் புராணத்துல சொன்னதெல்லாம் பத்தி அவங்களை இழிவுபடுத்தி அதற்கு ஈக்குவலானவன் இந்த 63 பேரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு 63 வேட்பாளர் ஒப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதிட்டேன். இதுக்கு நாடு முழுக்க இருந்து என் மேல கடுமையான எதிர்ப்பு அப்ப வந்துச்சு. அப்ப தீவிரமான தமிழ் மறையை ஓதக்கூடிய மிகப்பெரிய பெரியவர்கள்லாம் எடுத்து பேசினப்பதான் நமக்கு புரியுது பக்தி இலக்கிய காலகட்டத்துல தமிழ் எவ்வாறு காப்பாற்றப்பட்டது என்பதையெல்லாம் அவங்க எடுத்து சொல்றப்பதான், தமிழ் தேசிய அரசியல் என்பது கோவிலுக்கு வெளில இல்ல, கோவிலுக்குள்ளதான் இருக்குங்கிறத நானே முதல்ல புரிஞ்சுக்கிட்ட விதம் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் நானே கடவுள் மறுப்பு போன்ற பைத்தியகாரத்தனத்துல எல்லாம் வெளில வந்தேன். ஏன் நமது மூதாதையை கும்பிடுவதற்கு அது ஏன் மூட நம்பிக்கை நம்ம ஏன் வெக்கப்படணும்? நம்ம பாட்டன் முருகனை நாம கும்பிடுறோம், இதுல யாரோட அனுமதி நமக்கு தேவையா இருக்கு? அப்படி ஒரு புரட்சிகர வேஷம் நமக்கு எதுக்கு அப்படின்னு அப்பதான் நானே உணர தொடங்குறேன். இப்ப பக்தி இலக்கிய வரலாறு பாக்குறப்போ மிரட்டலா இருக்கு. எப்படியெல்லாம் மொழியை நேசிச்சிருக்கான், எப்படியெல்லாம் மொழிய கடவுளா பார்த்திருக்கான், கடவுளை மொழியா பார்த்திருக்கிறான், எப்படியெல்லாம் பார்த்து காலங்காலமா அந்த மொழியை பாதுகாத்து இத்தனை தலைமுறைக்கு பிறகு கொண்டு வந்து நம்மள்ட்ட கையில கொடுத்திருக்கிறான். அந்த மொழியை பேசுற நாம ஒரு நன்றியும் இல்லாம நம்ம நாயன்மார்களை பத்தி, ஆழ்வார்களை பத்தி நம்ம தப்பா பேசிட்டோமே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இந்த நொடி வரைக்கும் எனக்கு ஆழ்ந்த குற்ற உணர்வு எனக்கு இருக்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க எனக்கு தீவிரமான எதிர்ப்பு எனக்கு நேற்று எழுதினாரு. அதுக்கப்புறம் அந்த மறு இதழிலே மாமா சாகுல் அமீத் அவர்கள் அவங்களே ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்க. அது கட்டுரையாளரின் தனிப்பட்ட கருத்து தான், இருந்தாலும் யாரையும் புண்படுத்த நோக்கத்துல இல்லைங்கிறப்ப இப்ப நான் யோசிச்சு பாக்குறப்ப நம்ம எவ்வளவு பெரிய தவறு பண்ணிருக்கிறோம். அப்போ ஒரு பூர்வீக ஒரு தமிழனா இருக்கிற எனக்கு என் மூளையில என்னத்தை திணிச்சிருக்காங்கிறத பாருங்க. ஏன்னா ஸ்கூல் வாசல்ல, பள்ளி வாசல்ல நான் நின்னா ஒரு கடவுள் இல்லைங்கிற ஒரு தீக்கா கும்பல் நின்று கோஷம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப கோவில்ல போறப்ப அந்த ஐயரு பண்ற வேலையெல்லாம் பார்த்து நம்ம கோவம் வரும். அப்ப நம்ம கோவிலுக்குள்ளே போவேன்னா நம்ம தன்மானம் தடுத்து நம்ம புரட்சிக்கிற வேஷம் போட்டுக்கிட்டு பெரியார் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அலைஞ்ச காலங்கள்லாம் ரொம்ப வெக்கக்கேடானதுதான். அது ஒத்துக்க வேண்டியதான். அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி அது நாங்க கடந்து வந்த பாதை, அதுல நாங்க முள்வேலியை சாத்தி அதை மறைக்க விரும்பல. ஆனா அதிலிருந்து எங்க நகர்ந்து வரோம், ஒரு இன அறிவு நம்ம எப்படி மாற்றுது அப்படிங்கிறது மிக முக்கியத்துவமானது. இப்ப தமிழ்நாட்டுல கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற அல்லது மரபு சார்ந்த கடவுளை வணங்குகிற கூட்டம் தான் ஒரு அறிவு வாய்ந்த கூட்டமா பார்க்கப்படுது. ஒரு காலத்துல இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறப்போ வடமொழி பேர்கள் வைக்கிற குடும்பங்கள் தான் செல்வாக்கான குடும்பம். ஆனா இப்ப தமிழ் மொழியில பேர் வைக்கிற குடும்பங்களை ரொம்ப எல்லோரும் நாகரிகமாவும் மரியாதையும் பார்க்க தொடங்குற காலகட்டம் வந்துருச்சு. இப்ப என் மகன் படிக்கிற பள்ளியிலே பகலவன் அப்படின்னு பேர் சொல்றப்போ எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா என்ன சொல்றான். அதே போல ஒவ்வொரு இடத்துலயும் இப்படி மரபு சார்ந்த, நமது மொழி சார்ந்த, நமது இனம் சார்ந்த சிந்தனைகளை வளர்த்து கொண்டே போனோம்னா அதுக்கு ஒரு மதிப்பொரு காலம் ஏற்பட்டுச்சுன்னா இயல்பா எல்லா பேரும் நம்ம காலில் விடுவோம். இப்ப முருகனை நம்ம தூக்கி பிடிச்சோட, முருகனுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்பட்டோன்னே ஓடி வந்தான் பாரு திராவிடன், அவனை எட்டி ஒரே மிதி. முதல்ல ஆரிய ஓடி வந்தா அவன் ஒரு மிதி, இந்த பக்கம் திராவிடம் ஓடி வரான் அவன் ஒரு மிதி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம கைப்பற்றணும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப வழக்கு போட்டு கோபுர கலசத்துல ஏறி நிக்கிறோம். கோபுர கலசத்தையும் கைப்பற்றணும், கோவிலையும் கைப்பற்றணும். அங்க இருக்கிறவன் அடிச்சு துரத்திட்டு நமது பூர்வீக குடி,
இந்த வழிபாடு யாரிடம் இருந்ததோ அவரிடம் அதை ஒப்படைக்கணும். அதை அவன் உள்ளார்ந்த அறிவோடு அந்த ஆற்றலோடு அவன் செய்யணும். அதற்கான ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும், ஒருங்கிணைந்து போராடணும். அதற்குத்தான் இந்த அரசியல்லாம், இந்த தமிழ் தேசிய அரசியல்லாம் ஒரு இனம் இறையாண்மை கொண்டு, அதாவது அரசியல்லையும் இறையாண்மை கொண்டு, மெய்யியல்லையும் இறையாண்மை கொண்டு, தனக்கென ஒரு நிலத்தை அடைந்து அதன் மூலமாக எல்லா விடுதலையும் பெறுவதற்காகத்தான் இந்த அரசியல், தமிழ் தேசிய அரசியல். எனவே முப்பாட்டன் முருகன் தமிழ் இனத்தின் ஆகப்பெரும் கடவுளாக திகழ்கிறான். அவனுக்கும் இந்து மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்து மதத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. தமிழர்கள் இந்துக்கள் அல்லர். எனவே இந்துங்கிற அடையாளத்தை நாம் இந்த தலைமுறையோடு தூக்கி எறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலோடு இது போன்ற மெய்யியல் விடுதலையும் நாம் அடையணும்னு சொல்லி இந்த ஒரு நல்லதொரு ஏற்பாட்டை செய்த அனைத்து உறவுகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.